தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. இறைவா, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர். ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவார்களாக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. நானிலம் தன் பலனை ஈந்தது. கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. கடவுளே, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவராகிய கிறிஸ்து தூய ஆவியாரை நமக்கு வாக்களித்தார். வாருங்கள், அவரை நாம் போற்றுவோம். அல்லேலூயா. வருக, படைத்திடும் தூய ஆவியரே, மக்கள் இதயங்களில் இறங்கிடுவீரே. நிரப்புக அருள் கொடைகளினால் நீரே படைத்த இதயங்களில். ஆறுதல் அளிப்பவர் என்பவரே, உன்னத இறைவனின் இனிய கொடையே, உயிருள்ள ஊற்றே, அன்பு சுடரே, ஆழ்ந்த ஆன்மீக அருள் பொழிவே, தகை கொடை ஏழுக்குரியவரே, தந்தை வலக்கர திருவிரலே, தந்தை தந்த உறுதிமொழியே, எந்த நாவை இயக்கிடுவீரே. ஐம்புலன்களுக்கொளி மூட்டிடுவீரே, அன்பினை இதயத்தில் பாய்ச்சிடுவீரே. தெம்பில்லா உடல் கழிவில்லாத சீர்மிகு வலிமையை வழங்கிடுவீரே. எதிரியை தொலைவில் விரட்டிடுவீரே. உண்மை அமைதியை பொழிந்திடுவீரே. வரும் தீமைகள் அனைத்தும் அகன்றிடும் வழிநடத்தும் தலைவராய் திகழ்வீரே. தந்தையே, உம் வழி தெரிந்திடுவோம். மைந்தன் இயேசுவை அறிந்திடுவோம். இருவரி நின்று வரும் ஆவியரே, இறுதி வரை உம்மை போற்றிடுவோமே. ஆமென். முன்மொழி 1. ஆண்டவரே, மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். அல்லேலூயா. ஆண்டவரே,
எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் ஆவேன். என் உயிரை காத்தருளும், ஏனெனில் உம்மீது நான் பற்றுடையவன். உம் அடியானை காத்தருளும், நீரே என் கடவுள். உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன். நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவரும் இலர். உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இலர். என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர். ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நெஞ்சை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமது பெயரை மாட்சிப்படுத்துவேன். ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிக பெரிது. ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தீர். இறைவா, செருக்குற்றோர் எனக்கு எதிராக எழுந்துள்ளனர். கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது. அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை. என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாரின் மகனை காப்பாற்றும். உம் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியருளும். அதைக் கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள். ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். அல்லேலூயா. முன்மொழி 2. அரசரை நம் கண்கள் அழகு மிக்கவராக காணும். அல்லேலூயா. தொலையில் உள்ளோரே, நான் செய்வதை கேளுங்கள். அருகில் உள்ளோரே, என் ஆற்றலை அறிந்து கொள்ளுங்கள். சீயோன் வாழ் பாவிகள் அஞ்சுகின்றனர்.
இறை பற்றிலாரே திகில் ஆட்கொள்கின்றது. சுட்டெரிக்கும் நெருப்பில் நம்மில் எவர் தங்குவார்? என்றென்றும் பற்றி எரியும் தழலில் நம்மில் எவர் இருப்பார்? நீதி நெறியில் நடப்பவர், நேர்மையானவற்றை பேசுபவர், கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர், கையூட்டு வாங்க கை நீட்டாதவர், இரத்த பலி செய்திகளை செவி கொடுத்து கேளாதவர், தீயவற்றை கண்கொண்டு காணாதவர், அவர்களே உன்னதங்களில் வாழ்வர். கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவல் அரணாகும். அவர்களுக்கு உணவு வழங்கப்படும், தண்ணீர் தரப்படுவதும் உறுதி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அரசரை நம் கண்கள் அழகுமிக்கவராக காணும். அல்லேலூயா. முன்மொழி 3. உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுளின் விடுதலையை காண்பர். அல்லேலூயா.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுளின் விடுதலையை காண்பர். அல்லேலூயா. அருள்வாக்கு. திருத்தூதரான தூய பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 8 முதல் 11 முடிய. கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்லர் என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். சிறு மறுமொழி. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. செக்கேரியாவின் பாடல் முன்மொழி. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் நமக்கு வெற்றியளித்த கடவுளுக்கு நன்றி. அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் ஒழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாய் நமக்கு வெற்றியளித்த கடவுளுக்கு நன்றி. அல்லேலூயா. மன்றாட்டுக்கள். தூய ஆவியார் நம்மோடு சேர்ந்து நாம் கடவுளின் பிள்ளைகள் எனச் சான்று பகர்கிறார். எனவே நம் விண்ணக தந்தைக்கு நன்றி கூறி மன்றாடுவோம்.
தந்தையே, உம் பிள்ளைகளுக்கு செவிசாய்த்தருளும். பொறுமையுள்ளவரும் ஊக்கமளிப்பவருமான கடவுளே, கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றி நாங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒருமனப்பட்டிருப்போமாக. ஒரே மனமும் ஒரே குரலும் கொண்டு உம்மை நாங்கள் மாட்சிப்படுத்துவோமாக. தந்தையே, உம் பிள்ளைகளுக்கு செவிசாய்த்தருளும். எங்களில் ஒவ்வொருவரும் தத்தம் சகோதரர் சகோதரிகளுடைய நலனை நினைத்து அவர்களுக்கு உகந்தவற்றைச் செய்வோமாக. அவர்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்த எங்களுக்கு உதவியருளும். தந்தையே, உம் பிள்ளைகளுக்கு செவிசாய்த்தருளும். தீயவனின் ஆதிக்கத்தால் நாங்கள் நெறிதவறிச் செல்லாதிருப்போமாக. மாறாக உம்மிடமிருந்து வருகின்ற தூய ஆவியாரால் எங்களை நிரப்பியருளும். தந்தையே, உம் பிள்ளைகளுக்கு செவிசாய்த்தருளும். ஆண்டவரே, எங்கள் உள்ளங்களில் உள்ளவை அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். நேர்மை, உண்மை இவற்றின் பாதைகளில் எங்களை வழிநடத்தியருளும். தந்தையே, உம் பிள்ளைகளுக்கு செவிசாய்த்தருளும். ஆண்டவரின் இறைவேண்டல். இவ்வுலகில் இறையாட்சி வரவேண்டுமென்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. இரக்கமுள்ள கடவுளே, தூய ஆவியாரால் உமது திருச்சபையை ஒன்று கூட்டி சேர்த்திருக்கிறீர். உமது பணிக்கு நாங்கள் அர்ப்பணம் செய்யப்பட்டவர்களாகவும் எங்களுக்குள் ஒன்றுபட்டவர்களாகவும் இருக்கச் செய்தருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.